அப்பாவை பார்த்தேன் அஞ்சலி. என்ன சொல்றீங்க அங்கிள்? எங்க பாத்தீங்க? எப்போ வந்தாருமா, பார்த்துட்டு உடனே போயிட்டாருமா. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் ஒரு முகத்தை பாத்திருப்பேன்ல. இல்லம்மா, அவன் வேணான்னு நினைக்கிறான். சரி, அப்பா எப்படி இருக்காரு? அவனுக்கு ஒரு குறையும் இல்லம்மா, நல்லா இருக்கிறான். இந்த சிபிஐ பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதனால கொஞ்சம் பதட்டமா இருக்கிறான். எல்லாம் சரியாயிடுமா, பாத்துக்கலாம். என்னமோ தெரியல அங்கிள், உங்களை மட்டும்தான் அவரை ரகசியமா வந்து மீட் பண்ணிட்டு போறாரு. சரி, என்ன விஷயம் அங்கிள்? இந்தாம்மா. என்ன இது? நீயே பாருமா. அம்மா, இத உன்கிட்ட குடுக்க சொன்னான். இது உன் வாழ்க்கைக்கு பெரிய அளவுல உதவியா இருக்கும்னு சொன்னான். அஞ்சலி, இது ஒண்ணு உன்கிட்ட இருந்தா உன் கஷ்டமெல்லாம் தீந்துரும். உன் வாழ்க்கையில நீ நல்லா முன்னேறி வருவ. எப்படியாவது இத என் பொண்ணுகிட்ட சேர்த்துறேன்னு சொல்லிட்டு போனாம்மா. என்ன அங்கிள் இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் பொறுமையா படிச்சு பாருமா, புரியும். சரிங்க அங்கிள், ம். அப்ப நான் வரேன். போதும் அங்கிள், எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அங்கிள். உங்களுக்கு ஐடியா இருக்கும்ல, அப்பா கிட்ட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள். எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, அதான் எல்லாம் தெரிஞ்சவர் பண்ணிட்டு இருக்காரு, அவரே பண்ணட்டும். யோ பெருசே, நான் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், ஒன்னும் வேலையாகலையா? எதாவது ஹெல்ப் பண்ண, லாஸ்ட் சான்ஸியா, எதாவது ட்ரை பண்ணி பாரு. மாத்தி கீத்தி கன்சனை குத்தன்னு வச்சுக்குவேன், மொத்தமா வச்சிரும், அப்புறம் நாமத்தை போட்டு எல்லாரும் போக வேண்டியதான். இப்ப புரியுதுல? டேய், என் அனுபவம் வயசு ஏதோ ஓவரா பேசிட்டு பில்டப் பண்ணிட்டு இருக்க. எழுந்துடா, மூஞ்ச பாரு, பேச்சு தான் ஜாஸ்தி, வேலைய ஒன்னும் காணும். இப்ப பாரு, டூல்ஸ் எடு. எட்ரா, ஓவரா இருக்குதே. எட்ரா தா, நீ எடு, நான் பாத்துக்கிறேன். குடு. இந்தா. இப்ப ஓடும் பாரு. நீ ஓடுறியா அது ஓட்டான்னு பாப்போம். எப்படி? அவ்வளவுதான். சூப்பர் அங்கிள், கலக்கிட்டீங்க. சூப்பர்யா. அப்படியா? ஆனா உனக்கு சும்மா சொல்லக்கூடாதியா, உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்குது. டேய் டேய், சின்ன வயசுல இருந்து மெக்கானிக் ஷெட்ல பிறந்து வளர்ந்த ஆளான ஆள்றா நானு. 15 வயசுல டூல்ஸ பிடிச்சவன், இப்ப வரைக்கும் கீழே வச்சதுல தெரியுமா உனக்கு? நீ என்னமோ தேவையில்லாம பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க. சத்யா, இது என்ன மாதிரி இன்ஜின்? இது பாக்குறதுக்கு ஈவி எலக்ட்ரிக்கல் மாதிரி தான் இருக்குது. ஆனா எலக்ட்ரிக்கல் இன்ஜின் மார்க்கெட்ல நிறைய இருக்குல்ல, இதுல என்ன ஸ்பெஷல்? இதை ஏதாவது ஒரு கார்ல மாட்டி ஃபுல்லா சார்ஜ் பண்ணி நம்ம செக் பண்ணோம்னா அப்போ என்ன ஸ்பெஷாலிட்டி நமக்கு தெரியும்ல. கரெக்ட் தான், நீங்க சொல்ற மாதிரி தான் பண்ணும். ஓனர் செஞ்சிடலாம். என் கணிப்படி அதாவது பாருங்க, ப்ளூ காரு, அதுல காண்டி இந்த இன்ஜினை மாட்டி ஓட்டி பார்த்தோன்னு வைங்களேன், என்ன விஷயம்னு பர்ஃபெக்ட்டா தெரிஞ்சிரும். நல்லா தெரியும் தெரியும். அதுல ட்ரை பண்ணி பாப்போம். சரி சரி, எடுங்க, எடுத்து மாட்டி பாப்போம். எடுங்க, எடுமா. டேய், எல்லாத்தையும் பார்த்து எடுறா. தம்பி, நான் தான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன்லப்பா.
எதுக்குப்பா திரும்ப திரும்ப வந்து என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? நான் காரணம் இல்லாம பின்னாடி வரமாட்டேன் மிஸ்டர் சண்முகம். நான் பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். உங்களுக்கு கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டு எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாமே தெரியும். சொல்லுங்க. இல்லப்பா, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. தெரியாது? தெரியாதுப்பா. அந்த அளவுக்கு உயிர் நட்பு. சொல்ல மாட்டீங்கல்ல? ஏதாவது தெரிஞ்சாதானப்பா சொல்ல முடியும். இத்தனை நாளா உங்க ஃப்ரெண்டோட பைக் பார்க்கிங்ல தான் கிடந்துச்சு. எவனுமே எடுக்கல. தூசி படிஞ்சு கண்டதும் அசிங்கம் பண்ணி ஒரு குப்பை மாதிரி கிடந்துச்சு. ஆனா திடீர்னு சத்யா வந்து பைக்கை எடுத்துட்டு போறான், கூடவே நீங்களும் இருக்கீங்க. அந்த பைக்ல ஏறி போறீங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதுல உங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். ஐயோ, அப்படி எல்லாம் இல்லப்பா. அவன் அன்னைக்கே அந்த வண்டியை பார்க்கிங்ல விட்டுட்டு பார்க்கிங் டிக்கெட்டை என்கிட்ட தான் கொடுத்துட்டு போனான். இத்தனை நாளா அதை எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டேன்ப்பா. இப்போதான் வீடு சுத்தம் பண்ணும்போது டிக்கெட் கிடைச்சதுப்பா. அந்த வண்டியை எடுத்துட்டு போய் உரியவங்க கிட்ட கொடுத்துடலான்னு கொடுத்தேன். வேற எதுவும் எனக்கு தெரியாதுப்பா. அங்கிள், உண்மையை சொல்லுங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. ப்ளீஸ் என்ன விட்டுருப்பா, ப்ளீஸ்பா. நீங்களே என்ன தேடி வந்து உங்க ஃப்ரெண்ட பத்தி சொல்லுவீங்க. சொல்ல வைப்பேன்.